தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இரக்கத்தின் நவநாள் குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு இரத்தம் என்னுடைய நலிவற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் என்னுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது உமது பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வு என்னில் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். இந்த இறை இரக்கத்தினுடைய இந்த ஜெபமாலை இந்த ஒரு 10 மணியிலே நம்முடைய உலக அமைதிக்காக நாம் ஜெபிப்போம். இஸ்ராயல், காசா நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், இன்னும் நம்முடைய நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய போராட்டங்கள், இன்னும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு விதமான இன்னல்கள், இடையூறுகள், பல்வேறு விதமான தீமைகள் மத்தியிலே ஆண்டவர் நம் அனைவரையும் இந்த அக்டோபர் மாதத்திலே உடல் நலத்தோடும் உள்ள நலத்தோடும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வழிநடத்த இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிறக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம்மை இரக்கத்தை மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதத்துடைய இந்த 2வது வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கத்தினுடைய ஆசிரியை வேண்டி ஜபிக்கிற நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலுமே ஆண்டவர் 2 வகையான ஒரு முகத்தை இன்றைய நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஒன்று நீதியினுடைய முகம், இன்னொன்று அன்பின் முகம் என்று வெளிப்படுத்துகின்றார். விவிலிய முழுமையாய் அன்பை பிரதானமாக கொண்டு அன்பால் அன்புக்காக என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். குறிப்பாக பாவிகளை வரவேற்று அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கின்றார். புதிய இரக்கத்தை, தன் அன்பை அவர் பொழிகின்றார். அதே வேளையில் நீதியுள்ளவராகவும் இருக்கின்றார். எந்தவித ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவராக, எல்லோருக்கும் நீதி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். எங்கு தவறு இழைக்கப்படுகிறதோ அங்கு அவர் தட்டி கேட்கின்றவராக நாம் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு யோவேல் இறைவாக்கினர் அருமையாக இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார். குருக்களே, மக்களே, சாக்கு உடை உடுத்தி நீங்கள் தேம்பி அழுங்கள், உங்கள் பாவத்துக்காக மனம் அருந்துங்கள். இதோ உங்களுடைய கடவுளுடைய இந்த மீட்பு இதோ அருகிலே இருக்கிறது. ஆகவே உண்ணா நோன்பு நீங்கள் எடுத்து எங்கள் நாட்களை குறியுங்கள். ஊர் பெரியவர்கள், ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு மனமாற்றத்துக்கான வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள். இதோ கடவுள் அண்மையில் இருக்கிறார், இதோ மீட்பர் வர இருக்கின்றார் என்றதை யோவேல் இறைவாக்கினர் நம்ம இஸ்ராயல் மக்களுடைய அந்த வாழ்வு மாற்றம் பெற வேண்டும், கடவுளுடைய இரக்கத்தை நீங்கள் உணர வேண்டும், கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை தயாரிக்கின்றார். அதைத்தான் இந்த நற்செய்தியிலே கூட நாம் பார்க்கிறோம். இயேசுவை பார்த்து அந்த சீடர்கள் சாடுகிறார்கள். பேய்களின் தலைவனாக பேசுகிறவரை கொண்டு ஒரு பேய்களை ஓட்டுகிறார் என்று இயேசு ஒரு பேய்களின் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
அவர்கள் அந்த அளவுக்கு இயேசுவை பேசுகின்றார்கள், இயேசுடைய அந்த செயல்களை பார்க்கின்றார்கள், இயேசுவோடு பயணிக்கின்றார்கள், இயேசுவை விமர்சனப்படுத்துகின்றார்கள். ஆனால் இயேசு கலங்கவில்லை. மாறாக இயேசுடைய அந்த உள்ளம் அன்பு உள்ளம், இரக்க நிறைந்த உள்ளம், கனிவு நிறைந்த உள்ளம். அதான் இந்த 2வது வெள்ளிக்கிழமையிலே இன்றைக்கு இந்த இறக்க இந்த நவநாளிலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமே இயேசுடைய அன்பு பிள்ளைகளாக தடைகளை மாற்றி, வரக்கூடிய துன்பங்களை மாற்றி நாம் நீதியுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக இந்த அக்டோபர் மாதத்திலே இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்டவராக இருப்பது போல நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு இரக்கமுடையோர் பேறு பெற்றவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற அந்த அன்பான வார்த்தைகளை நம்முடைய குடும்பத்திலே அன்போடும் சமாதானத்தோடும் வாழ அழ வேண்டி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த இரக்கத்தின் இந்த நவநாளிலே என்னை ஒப்புக் கொடுக்கிற ஜெப வேண்டுதல்கள், இன்னும் பல்வேறு போராட்டங்கள், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், தீமைகள், தீய சக்தி அனைத்திலிருந்தும் விடுதலை, வெற்றி, வாழ்வும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இந்த நாளை கொடுக்கும்படியாக இந்த வெள்ளிக்கிழமை இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் பல்வேறு விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் என்னை ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையிலே இறையிறக்க ஆண்டவர் என்னை பாதுகாக்கின்றார், இறையிறக்கத்தின் ஆண்டவர் எனக்கு பல்வேறு புதுமைகளை எனக்கு கொடுக்கிறார் என்ற அந்த அறிகுறிகளை பெற்று இறை நம்பிக்கையுடைய சாட்சியாக இருக்க, எப்பொழுதுமே நீதியுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக வாழக்கூடிய நல்ல பண்பை, ஒவ்வொருவருக்கு மனமாற்றத்தை, தவறை திருத்தி நலமோடு வாழ இனிய பண்பினால், இனிய வார்த்தையினால், குடும்பத்திலே நலமான உறவுகளை கொண்டு அன்போடும் நல்ல ஒரு சமூகத்தை படைக்க எதிர்நோக்கின் பயணிகளாக திருவையை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல ஆற்றலும் இறை நம்பிக்கையும் இந்த வெள்ளிக்கிழமையிலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குமே உடல் நோய்களாக இருக்கலாம், மன நோய்களாக இருக்கலாம், அல்லது சாத்தானுடைய கட்டுகளாக இருக்கலாம், அனைத்தையுமே நீரை உம்முடைய இரக்கத்தினால், உம்முடைய பரிவினால், உம்முடைய திருக்காயங்களினால் ஒவ்வொருவரும் 1 பேதுரு மடல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லுவோம், அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் என்று சொன்னது போல இயேசுடைய அந்த இரத்தம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த, இயேசுடைய இரத்தம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை கொடுக்கும்படியாக, இயேசுடைய இரத்தம் என்ற குடும்பத்திலே ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.